அம்மா வணக்கம்மா. வணக்கங்க. இப்போ நம்மளுடைய தொகுதியில் வந்து திமுக ஆட்சியில் 4 வருஷத்தில் உங்களுடைய பணி சார்ந்து என்ன மாதிரியான சலுகைகள்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு? எங்களுக்கு எந்த சலுகையும் கிடைக்கலங்க. எங்களுக்கு கிடைச்சது என்னவோ அறகுறையான சலுகை தான் கிடைச்சிச்சு. எங்களுக்கு இந்த ஆட்சியிலேயாவது தூய்மை பணியாளர்களை நிரந்தரமாக்குவாங்கன்னு நம்புகிறோம். நம்பி தான் இவ்வளோ தூரம் இவ்வளோ நேரம் அவருக்காக வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணி அவர்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிற்கிறோம். தூய்மை பணியாளர்களுக்கு இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் பணி நிரந்தரம், பணி பாதுகாப்பு என்ன நிலைமையில் இருக்குது? பணி பாதுகாப்புங்கிறது எதுவும் இல்லைங்க. ஏதோ நாங்கள் இந்த ஊரில் இருக்கனால ஏதோ எங்களுக்கு இருந்து ஏதோ பாதுகாப்பு தராங்க. அவ்வளோக்கும் எல்லா இடத்துலையும் கிடைக்கிற மாதிரி கிடையாதுங்க. எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் வேணும். இவர் ஆட்சியிலையாவது எங்களுக்கு கிடைக்கணும். அதுதான் இந்த அரசில் என்ன குறைகள்னா, பணி நிரந்தரம் பண்ணல. இவ்வளோ தூரம் இந்த தூய்மை பணியாளர்களை கஷ்டப்படுத்திருக்க கூடாது. நல்ல முறையில் சொல்லி எங்களை அமைதிப்படுத்தியிருக்கலாம். அடித்து இழுத்துட்டு போகிற அளவுக்கு அந்த கொடுமைப்படுத்திட்டாங்க. ஆனால் அந்த ஒரு இது தான் எங்களுக்கு மன கஷ்டமே தவிர மற்றபடி எங்களை நிரந்தரம் பண்ணாமல் விட்டுருந்தா கூட பரவாயில்லைங்க. இவங்களுக்காக ஓட்டு போட்ட எல்லாத்தையும் இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டாங்க. எங்களுக்கு இப்போ என்ன